அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரமே நம்மளுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துடும் சொல்லியிருந்தோம். நான் வந்தது வந்து லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, வழக்காடல் துறை டிபார்ட்மெண்ட்டோட சிவில் கோர்ட்டில் சென்னையில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து இன்னும் நம்மளுக்கு வரல, இந்த வாரமும் வரல. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும். அப்படியே திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே வந்து நம்ம எல்லாம் முடிஞ்சு அடுத்த வாரத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லி இந்த வருத்தமும் கொள்ள வேணாம். வந்துடும், அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி உங்கள் மேலே எதுவும் வழக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ட், அது பக்கத்தில் உள்ள கோர்ட்டில் ஆல்ரெடி விசாரணைக்கு போயிட்டு தான் அது உங்கள் மேலே எந்த வழக்கும் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டுருக்குது. கண்டிப்பாக இது வந்து அதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எப்படி இருந்தாலும் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து வந்துடும். அதனால் வந்ததுக்கப்புறம் அதில் என்ன கேட்குறாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கால் லெட்டரில் என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம போயிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு மற்ற இதர சர்டிஃபிகேட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க, இன்னும் வேணும் இன்னும் வேணான்றதை கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் டைமும் கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஒரு 3 நாள் 4 நாள் டைம் இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம வாங்கிக்கிட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஐயமும் கொள்ள வேணாம். அதே மாதிரி இது வந்து நீதிமன்றத்தோட கடைநிலை ஊழியர் என்ற பணி அப்படின்றது நல்லாவே தெரியும். நம்ம கஷ்டப்பட போகிறது ஒரு 3 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம். அதுக்கு அடுத்து ப்ரமோஷன் ஆகும். அதுக்கு இடையிலேயே அடுத்தடுத்த தேர்வுகள் வரலாம். முதல் 6 மாத காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ள டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஏதேனும் ஒரு இது வருதுன்னா நமக்கான சங்கங்கள் அங்கே இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் வந்து நம்மளை அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிட மாட்டாங்க, குரல் கொடுப்பாங்க, எந்த கவலையும் வேண்டாம். அதே மாதிரி இந்த 72 73 நோட்டிஃபிகேஷனை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்த அப்டேட் கண்டிப்பாக நமக்கு தான் இருக்கும். அதனால் இந்த ஜூலை 2nd வீக்குக்கு அப்புறம் 3rd வீக்லேருந்து அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் இல்லை. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் கூட போட்டி போட்டவங்க, எக்ஸாம் எழுதி ப்ராக்டிக்கலுக்காண்டி காத்திருக்கவங்க ஒரு 10% பேர் வந்து ஆல்ரெடி இந்த 116 to 171 நோட்டிஃபிகேஷன் செலக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க. அதனால் ஏற்கனவே உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. இருந்தாலும் இப்போ இவங்களும் போகிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே ஜாப் வந்துடுன்ற மாதிரி தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் கூடிய விரைவில் வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த வெயிட்டிங்கில் உள்ளவங்க இதையே நினைக்காம அடுத்தடுத்து என்ன வருதோ அதை எதிர்பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக எப்படியாவது ஏதோ ஒரு மூலமாகவும் கிடச்சிரும். அதனால் நீங்களும் ஒரி பண்ணாமல் காத்துருங்க. இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு காத்துருங்க. மற்றதுக்கும் தொடர்ந்து படிங்க. இதெல்லாம் கூட இன்னொரு வேலை நமக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த 116 to 171 ப்ராசஸ் வந்து எப்படியும் அடுத்த வாரத்துக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டட் ஆகிட்டு அதிகபட்சம் போனால் 3வது வாரம், ஜூலை 3வது வாரத்தோடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மற்ற ஒரு 3 மாதத்தில் எல்லாமே கற்றுக்கலாம். என்னென்ன வேலை எப்படி என்னன்றது கற்றுக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு வருஷத்துக்கு வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லது. கோவப்படாமல் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டோம்னா நல்லது. ஏன்னா வேலை இல்லாமல் இருந்த கஷ்டத்தோட இது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. நீதித்துறைக்குள்ளே உள்ளே போகிறதுன்றது பெரிய விஷயம். அது என்ன வேலையாக இருந்தால் ஒரு அரசு வேலை, அவ்வளோதான். இதே நிலைமையில நம்ம இருந்ததை போகிறது கிடையாது. இப்போ போகிற எல்லாமே டிகிரி முடித்தவங்க தான், படித்தவங்க தான். அடுத்தடுத்து நமக்கும் நல்ல நேரம் இருந்து வாய்ப்பு கிடச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம்.
என்ன தான் இருந்தாலும் காலையில் வேலைக்கு பண்ணிங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம். அதனால் நைட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஒரு அரசு வேலை அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கலாம், ஒரு 3 வருஷம் கஷ்டமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பதவி உயர்வு பெற்று மேலே போகும்போது நான் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 3 வருஷன்றது படித்து டைம் கிடச்சி படித்து அடுத்தடுத்து உள்ள மேல் பதவி கூட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து மேல் பதவிக்கு போகிறவங்க கூட இருக்காங்க. அதனால் வாய்ப்புகள் அதிகம். இது கிடைக்காம போனாங்க எவ்வளோ பேர் இயங்குறாங்க. அதனால் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல முறையாக பண்ணலாம். அதே மாதிரி இந்த வெயிட்டிங்கில் இருக்கவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 3 மாத காலங்கெடு பிடிக்கும். உடனேலாம் வந்து இப்போ இவங்க டியூட்டிக்கு போகாமல் இருக்கிறவங்க, டியூட்டிக்கு போய் இடையில நிற்கிறவங்க, அப்படி அவங்க நின்னாலுமே உங்களுக்கு உடனே கூப்பிட மாட்டாங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாத காலம் பிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்து கூப்பிட்டு ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு காலக்கெடு வந்து 1 வருஷம் இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வருது வரப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறதுல தான் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்றதை இப்போ அவங்க அதன் மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டில் எது முதல் வருதோ அதுதான் நோட்டிஃபிகேஷனாக இல்லை 1 வருஷமானு பார்த்தா எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, 1 இயருக்குள்ளேயும் வரலாம். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நியூ கவர்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க வந்து நம்ம வேலையாட்களை ஃபில்லப் பண்ணுறத வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்போம். உள்ளே போனவங்களுக்கும் அதே தான், வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அதே தான், மேற்கொண்டு ரிஜெக்ட் ஆகி வெளியே போனவங்களுக்கு அதே தான். படிச்சுக்கிட்டே இருப்போம். எதுனாச்சும் ஒரு துறையில் அமைஞ்சிடும். இந்த துறையில் இல்லைனாலும் வேறு துறையில் எடுத்த முயற்சிக்கு வேறு துறையில் நம்மளுக்கு வந்து வாய்ப்புன்றது அமைஞ்சிடும். அதனால் யாரும் வருத்தப்பட வேணாம். இது ஒரு மோட்டிவேஷனுக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுன்ற பெல்லைக்கான அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஏதேனும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.